நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேதக ஆளுநர் அவர்கள் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் என்று சபாநாயகருக்கு உத்தரவு போட்டு சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னை வேண்டுகோள் வித்ததின் விளைவாக நான் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றத்தில் எழுந்து கூச்சல் போட்டு என்னுடைய டேபிளில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சகோதரர் அருமை சகோதரர் தங்கமணி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. அதோட சட்டமன்ற பேரவைத் தலைவர் இருக்கையிலிருந்து சட்டமன்ற பேரவைத் தலைவர் கீழே இழுத்து விட்டு திமுக சட்டமன்ற அமர்ந்து ஒரு காட்சி அளித்தாங்க. சட்டம் இயற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரகளையில் ஈடுபடுகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்லை, அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தெரியல, சட்டை கிழிச்சிட்டு வீதியில் நடந்து போறார். சட்டை கிழிச்சிட்டு வீட்டில் அதே போல 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்ப சட்ட வேஸ்ட் 2 கிழிச்சிட்டு சாலையில் போக போறார். அதான் நடக்கும்.